ஃப்ரண்ட் வால் பிளாக்கு, பேக் வால் பிளாக்கு, ஓல்டு மாடல் அப்புறமா லேட்டஸ்ட் மாடல் எல்லா மாடலுக்கும் உண்டான வால் பிளாக் சீலை மட்டும் இந்த வீடியோவில் தெரிஞ்ச லெவலுக்கு பார்க்கலாம். 2005-6 மாடல்லேருந்து 2025 மாடல் வரைக்கும் வர்ற வால் பிளாக் சீலை இதில் பார்க்கலாம். ஸோ மறந்துடாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2006 மாடல் ஃப்ரண்ட் வால் பிளாக் சீலு. இந்த ஃப்ரண்ட் வால் பிளாக் சீல் வந்து 2006லேருந்து 2011-12 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓல்டு டைப்பும்பாங்க. ரெகுலராக வர்ற சீலு. பாடி ஓரிங் 3, அப்புறமா அதோட கொஞ்சம் சின்ன ஓரிங் மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் வரும். அதோட சன்னமாக இருக்கிற ஓரிங் வந்து ஒரு 3 பீஸு சிங்கிள் பீஸ் வரும். இது வந்து யூ டைப் சீலு இருக்கிறதுலே சின்னது. லேட்டஸ்ட் மாடலுக்கும் காமிக்கிறேன். அதில் வர்ற சைஸ்லேயே தான் இதுவும் இருக்கும். இது ஒரு 3 பீஸ் வச்ச மாதிரி. நெக்ஸ்ட்டு வைப்பர் ஓரிங்கு. இந்த வைப்பர் சீல் வந்து இந்த கேப் டைப் மாதிரி சின்னதாக வரும். இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடலுக்கும் வர்ற மாதிரி இருக்கும். ஓல்டு டைப்புக்கும் ஃப்ரண்ட் வால் பிளாக் ஓரிங் கிட்டுக்கு வருது. ஸோ இதாங்க 2006லேருந்து 10-11 வரைக்கும் ஓல்டு வால் பிளாக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வால் பிளாக்குக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷனில் இருக்கும். இது ஒரு சிலர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பாடி ஓரிங்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது, மாற்றுவாங்க. ஒரு சிலர் மாற்றிப்பாங்க. இது வந்து ஃப்ரண்ட் வால் பிளாக் ஓரிங் கிட்டு 12லேருந்து லேட்டஸ்ட் 20-21 வரைக்கும் இந்த வரும். எக்ஸ்ட்ரா டைப்புக்கும் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இதில் எதுவும் மாற்றம் இல்லை. இல்லை சிம்பிளாக இந்த வைப்பர் சீல் வந்து கேப் டைப்பில் இருக்குது. காமனாக வர்றது இந்த டைப்பில் தான் இருக்கும். ஒரு பெரிய சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். இது பேக் வால் பிளாக் மாதிரியே இருக்கும். ஒரு சிலர் வந்து பேக் வால் பிளாக் ஓல்டு டைப்புக்கு உண்டான சீலே இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் வைப்பர் சீல் வந்து மொத்தம் 4 இருக்கும். அப்புறமா யூ டைப் ஓரிங் வந்து பெரிய டைப்பு. இது காமனாக எல்லா வண்டிக்கும் வர்றது தான். மொத்தம் 4 பீஸ் இருக்கும். இது ஃப்ரண்ட் வால் பிளாக்கு ஓரிங் கிட்டு 2012லேருந்து 20-21 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வால் பிளாக்கு ஃப்ரண்ட் வால் பிளாக்குக்கு உண்டானது. இந்த ஓரிங் வந்து 2021க்கு மேலே லேட்டஸ்ட் வால் பிளாக்குக்கு இப்போ வந்து ட்ரெண்டிங்கான லேட்டஸ்ட் வால் பிளாக்குக்கு உண்டானது. BS4 BS5க்கும் வரும்னு நினைக்கிறேன் மேபி. இதுலேயும் ஃபஸ்ட்டு காமனாக கொடுத்துருக்குறாங்கள ஓல்டு மாடலுக்கு அந்த பாடி ஓரிங் மாதிரியே தான். இது 2020-21க்கு மேலே 25 வரைக்கும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் வால் பிளாக்கு ஓரிங் கிட்டு லேட்டஸ்ட்டு நியூ மாடலுக்கு உண்டானது. 3 பாடி ஓரிங்கு, அப்புறமா அந்த சின்ன டைப்பு ஓல்டு டைப்புக்கு வந்துச்சுல அதே மாதிரி ஓரிங்க. இந்த ஓரிங் வந்து 10 ஓரிங் வரும். இதோட சின்னமாக இருக்கும். இந்த ஓரிங்கு 10 ஓரிங் இருக்கும். அதோட சின்னமாக இருக்கிறது 2 ஓரிங் இருக்கும். இது வந்து யூ டைப். இது லேட்டஸ்ட்டு. ஓல்டு டைப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த யூ டைப் ஓரிங்கு. டபுள் சைடும் பள்ளமாக வச்சுருக்கான். இந்த சின்ன டைப் ஓரிங் வந்து மொத்தம் 6 ஓரிங் வரும். இருக்கிறதுல ரொம்ப சின்னமாக இந்த அடாப்டருக்கு போடுற மாதிரி சின்ன ஓரிங்கு, அது வந்து ஒரே ஒரு பீஸ் இருக்கும். இதில் சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா 2006லேருந்து 12 வரைக்கும் சின்ன ஸ்பூல் ஒன்று வரும், பெரிய ஸ்பூல் ஒன்று வரும். அதுக்கு நீங்கள் 2008, 9 இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தல இந்த ஓரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து 2012லேருந்து வால் பிளாக் பெருசாக இருக்கும் ஃப்ரண்ட் வால் பிளாக்குக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூல் ஒரே டைப்பில் இருக்கும். சைஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், சின்னது பெருசுன்னு. அந்த இதுக்கு இந்த வைப்பர் ஓரிங் சொன்ன பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓரிங் கிட்டுக்கும் ஸ்பூல் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே 18, 19 இந்த 20லேருந்தே மாறிடும். ஸ்பூலோட ஸ்டெப்பு மாறும். அந்த இதுக்கு BS4 BS5 வரைக்கும் இந்த மாதிரி ஓரிங் கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் வால் பிளாக்கில் இருக்கிற டைப்பு. மொத்தம் 3 டைப் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து பேக் வால் பிளாக் ஓரிங் கிட்டு பார்க்கலாம். பேக் வால் பிளாக் ஓரிங் கிட்ட பொறுத்த வரைக்கும் 2006லேருந்து 2004, 3 இது 3Dக்கும் இதே மாதிரி தான் வரும். 3Dக்கு இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 3DX மாடலுக்கும் ஓல்டு வால் பிளாக்குக்கும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃப்ரண்ட் வால் பிளாக் மாதிரி சின்னது பெருசுனெல்லாம் ஓல்டு டைப்புக்கு மாறாது. இதில் இந்த ஓரிங் வந்து மொத்தம் 12 பீஸு. இது 2005-6லேருந்து
15, 16 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பேக் வால் பிளாக் ஓரிங் கிட்டு 2005-6 15, 16 வரைக்கும் இந்த மாடல் தான் வரும். ஓல்டு வால் பிளாக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வால் பிளாக்குக்கு மாறும். எக்ஸ்ட்ரா வால் பிளாக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஓரிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சிம்பிளாக என்ன மாறுதுன்னா தொப்பி டைப்பு. இந்த பேக் வால் பிளாக்குக்கு ஹார்டானது 12, ஹார்டானது 12, சாஃப்டாக வர்ற ஓரிங்கு 12 வந்துடுதா. இதே வந்து இந்த ஓரிங்கில் தொப்பி வச்ச மாதிரி வரும், தொப்பி டைப் மாதிரி லேட்டஸ்ட்டுக்கு இந்த இடத்துல. இது யூ டைப்பு, காடி எடுத்த மாதிரி இருக்கும் ஓல்டு டைப்புக்கு. அதே வந்து தொப்பி வச்ச மாதிரி வர்றது தான் லேட்டஸ்ட் வால் பிளாக்குக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுல நல்லா மொத்தமாக இருக்கும். தொப்பி டைப்பு சீலுன்னு சொல்லுவாங்க. இந்த தொப்பி டைப்பு சீல் தான் லேட்டஸ்ட் வால் பிளாக்குக்கு வர்றது. இது 16, 16, 17லேருந்தே வால் பிளாக் தனித்தனியாக பிரிக்கிற ஆப்ஷனில் வர்ற வால் பிளாக்குக்கு போடுறது பேக் வால் பிளாக்கு. இருக்கிறதுல நல்லா மொத்தமாக இருக்கிறது இதுதான். மேலே தொப்பி டைப் மாதிரி வச்சது வரும். ஹெச்பி பிராண்டில் இது கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிருக்க வேண்டியது தான். ஆனால் மொத்தமாக நிறையாது பாடி ஓரிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கே கொசம் இருக்கா. இந்த ஓரிங்கெல்லாம் ஒவ்வொரு பார்ட் நம்பர் பேரெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க, அது தெரியாது. ஸோ அதனால் தெரிஞ்ச லெவலுக்கு யூ டைப்பு, வைப்பரு, சீலு, ஆர்டினரி, சின்ன டைப்பு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். தெரிஞ்சவங்க யார் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஓரிங்க்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு. இதான் வந்து லேட்டஸ்ட் வால் பிளாக்கு, எக்ஸ்ட்ரா வால் பிளாக்கு உண்டான ஓரிங்கிட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுல்ல, ஆனால் இவ்வளவு வராது. ஹெச்பியில் வந்து ஃபுல் கிட்டாக மாற்றணும் அப்படின்னா இதை சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெச்பியில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் கிட்டாக வரும். வால் பிளாக்கு ஃபுல்லாக மாத்திர ஓரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். இதே வந்து மெயின் சீலும் அப்புறமா வைப்பர் சீலும் போதும் அப்படின்னீங்கன்னா எஸ்டி பிராண்டில் வாங்கிக்கலாம். எஸ்டி பிராண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டி பிராண்டு. இதில் வந்து மெயினான சீலு 6 பீஸ் கொடுத்துருக்காங்களே. எஸ்டி பிராண்ட்லேயும் சிம்பிளாக மாற்றுற மாதிரினா 6 பீஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா ஓரிங்கு 3, 6, 9, 12 ஓரிங்கு எஸ்டி பிராண்டில் கொடுத்துருக்காங்களா. இதே வந்து இதில் வந்து இந்த மாதிரி டைப்பில் வரும். ஓரிங் மாதிரி வராது, யூ டைப்பு சின்ன டைப்பில், டபுள் சைடு யூ டைப்பில் ஹெச்ம்பாங்க, ஒரு சிலர் ஹெச் ஓரிங்பாங்க. இந்த மாதிரி ஓரிங்கில் 12 பீஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்டிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த ஓரிங் மட்டும்தான். எஸ்டி பிராண்டில் வாங்க சொல்ல அடிஷ்னல் ஓரிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஹெச்பியில் வாங்க சொல்ல இந்த மாதிரி ஓரிங் கொடுத்துருப்பாங்க. எது வேணாலும் மாற்றிக்கலாம். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னு தெரியல. ஃபுல் பாடி ஓரிங்னு நினைக்கிறேன். பெரிய ஓரிங்க 5, 10, 14 வந்திருக்கு. 14 ஓரிங் வந்திருக்கு. அதோட பெருசு வந்து 7 ஓரிங் வந்திருக்கு. சின்னது அதோட பெருசு, அதுக்கு மேலே பெருசு. அதுவும் இல்லாமல் ஸ்பூலும் வந்து இந்த வால் பிளாக்குக்கு மாறும், அதையும் மறந்துடாதீங்க. ஓல்டு டைப்புக்கு வர்ற ஸ்பூல் வந்து லேட்டஸ்ட்டுக்கு வராது. பூமு தனியாக வரும், டிப்பர் தனியாக வரும், சுவிங் தனியாக வரும், ஸ்டெப்லைசர் தனியாக வரும். இந்த மாதிரி 6 ஸ்பூலும் மாறும். பக்கெட்டுக்கும் டிப்பருக்கும் ஒன்றா தான் வரும். பூமுக்கு 1, அப்புறமா சுவிங்க்கு 1, ஸ்டெப்லைசருக்கு 2 வரும். அவ்வளோதான். 6 ஸ்பூலும் மாறும். ஒவ்வொரு ஸ்பூலும் ஒவ்வொரு டைப்பில் வரும். அதுக்கு உண்டானது தான். இது வந்து வால் பிளாக்கு, லேட்டஸ்ட் வால் பிளாக்கு தனித்தனியாக கலட்டுறது. ஹைட்ரோ கண்ட்ரோல் வால் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ கண்ட்ரோல் வால் பிளாக்குக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா BS4 இன்ஜினுக்கு வர்றது. BS4 இன்ஜினு 2020-21 மேலேயே. இது வந்து ஆஃப் கிட்டு, பேக் வால் பிளாக் ஓரிங் கிட்டு. லேட்டஸ்ட்டாக அந்த வால் பிளாக்குக்கு ஆஃப் கிட்டு. இதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஆஃப் கிட்டுன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 12 பீஸ் இருக்கும். இந்த ஹெச் டைப்பு ஓரிங்கில். இந்த தொப்பி டைப்பு சீலில் சின்ன டைப்பு, தொப்பி டைப்பில் சின்ன டைப்பு லேட்டஸ்ட்டுக்கு உண்டானது 6 பீஸ் கொடுத்துருப்பாங்க மெயின் சீலு. இது மட்டும் சிம்பிளாக வந்திருக்கும். ஆஃப் கிட்டுன்னு சொல்லி வாங்கிக்கலாம். இதே வந்து ஃபுல் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2017க்கு ஹைட்ரோ கண்ட்ரோல் வால் பிளாக் கொடுத்துருந்தாங்களே, அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா கொசன்னு வரும். லேட்டஸ்ட்டு 21க்கு மேலே BS4, BS5க்கு வர வால் பிளாக்கு ஓரிங் கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த கிட்டு. இதே வந்து ஆஃப் கிட்டில் வாங்குறாந்தா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது ஆஃப் கிட்டு. சிம்பிளாக மாற்றிட்டு போகிறது, மேஜராக மாற்றுறது அப்படின்னா இந்த மாதிரி. இதில் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் 6, இந்த சின்ன ஹெச் ஓரிங்கில் 12 பீஸு. இதுவும் ஆஃப் கிட்டாகவும் கிடைக்கும், ஃபுல் கிட்டாகவும் கிடைக்கும் நம்மகிட்ட. இது வரைக்கும் வந்த வால் பிளாக் சீல் எல்லாமே ஹெச்பியில் இருக்குது. எஸ்டி பிராண்டில் கிடைக்கும். ஒரு சில ஐட்டம் மட்டும் எஸ்டியில் கிடைக்கும். இது மட்டும் தான் நம்மகிட்ட லான்ச் ஆகிருக்குது. மற்றபடி வேறு பிராண்டில் எதுவும் லான்ச் ஆகலை. வந்துச்சுன்னா வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன்.
ஸோ மற்ற வால் பிளாக்கை பற்றியெல்லாம் நம்ம நேரில் பார்த்ததில்ல. வால் பிளாக்கு எல்லாம் அதிகமாக பார்த்தது கிடையாது. எது வருதுன்னு சொல்கிறது, கஸ்டமர் சொல்கிறது, மெக்கானிக் சொல்கிறத வச்சு தான் ஒரு ஒப்பீனியனில் தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எதுவும் தேவைப்படுது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஜேசிபி ஆப்ரேட்டர் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐட்டம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இதில் என்னென்ன வரும், எது மாறும் அப்படின்றதெல்லாம் மெக்கானிக்கு தான் தெரியும். ஸோ நமக்கு ஓவரால் ஒரு சில விஷயம் மட்டும்தான் தெரியும். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பெரிய அளவுக்குலாம் நம்ம எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. தெரிஞ்சதை சொல்கிறேன். தப்பு இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். இது லேட்டஸ்ட் வால் பிளாக்கு 2021 to 25 வரைக்கும், இப்போ லேட்டஸ்ட் வரைக்கும் வர்றது. பெரிய ஓரிங் வந்து 7 பீஸ் வரும். எக்ஸ்ட்ராக்கு வந்தது மாதிரியே தான் பெரிய பீஸ் வந்து 7 பீஸ் வரும். இதில் மெயின் சீல்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பீஸு. அதோட சின்ன டைப் ஓரிங்னு பார்த்தீங்கன்னா 15 பீஸு. இதே ஹச் ஓரிங் ஸ்மால் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 18 பீஸு. அப்புறமா மொத்தமாக ஒரு ஓரிங் இருக்குது, 612 ஓரிங் மாதிரி. நெக்ஸ்ட்டு 613 ஓரிங் ஸ்மால் டைப்பில் ஒன்று இருக்குது. அதே 613 இருக்கிறதுல சன்னமாக இருக்கிற மாதிரி 2 பீஸ் இருக்குது. இது 615 ஓரிங் மாதிரி ஒரே ஒரு ஓரிங்கு. இது 611 ஓரிங்கு. அவ்வளோதாங்க. வால் பிளாக் லேட்டஸ்ட் வால் பிளாக் வர்றதையும் பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில இது புரியாத மாதிரி தான் சொல்லியிருப்பேன், அது எனக்கே புரிஞ்சிருக்காது. ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச லெவலில் தெரிஞ்சிருப்பேன். வால் பிளாக், ஃப்ரண்ட் வால் பிளாக்கு, பேக் வால் பிளாக்கு உண்டானதை இன்னொருக்கா பிக்சர் மூலியமாக உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். அதுலேயும் என்னென்ன மாடலுக்கு வரும்ன்றதை பார்த்துக்கோங்க, எதுக்கு மாறுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஓரிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பிக்சர்லேயே ஒரு வாட்டி ரிவைன் பண்ணி காமிச்சிடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கிறேன். எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வால் பிளாக் ஓரிங்கிட்டு 2006 12 வரைக்கும் வர்றது. 2012 லேட்டஸ்ட்லேருந்து 2018, 19 இந்த ரேஞ்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைப்புக்கெலாம் வருது. இது வந்து லேட்டஸ்ட் BS4 இன்ஜினுக்கு வர்ற ஃப்ரண்ட் வால் பிளாக் ஓரிங்கிட்டு. பேக் வால் பிளாக் ஓரிங்கிட்டு 2006 15 எக்ஸ்ட்ரா முன்னாடி வரைக்கும் வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா டைப்புக்கு வர்றது ஃபுல் கிட்டு HP பிராண்டில் வர்றது 2017க்கு மேலே. இதே 2017க்கு மேலே ST பிராண்டில் வர்றது இது ஆஃப் கிட்டு. இது வந்து BS4 இன்ஜினுக்கு லேட்டஸ்ட்டாக வர்ற பேக் வால் பிளாக் ஓரிங் கிட்டு ஆஃப் கிட்டு. இது வந்து ஃபுல் கிட்டு 2021, 22க்கு மேலே வர்ற மாடல்.